அமெரிக்காவோட கண்ணுக்கே தெரியாத இடத்துல ஈரான் என்ன வச்சிருக்காங்க தெரியுமா? அமெரிக்காவை சுத்தி வளைச்சு அடிக்க ஈரான் போட்டிருக்கிற அந்த மாஸ்டர் பிளான் என்ன? 2026 உலகத்தையே தலைகீழா மாற்ற போற அந்த அதிர்ச்சி தகவல். தி ஃப்ரண்ட் பேஜ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு விஷயம் ஏதோ ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி இருக்கலாம், ஆனா இதுதான் நிஜம். உலகமே இன்னைக்கு யாரை பார்த்து பயப்படுதோ இல்லையோ, இந்த அமெரிக்கா ஈரான் இடையில ஏற்பட போற அந்த சண்டையை நினைச்சு ரொம்பவே பயப்படுது. ஏன் தெரியுமா? சாதாரணமா போர்னா 2 நாட்டு ராணுவம் மோதிப்பாங்க. ஆனா ஈரான் இப்போ ஒரு மல்டி டைமென்ஷன்ல போர் பிளான் போட்டு வச்சிருக்காங்க. நாம இங்க நிம்மதியா ஆபீஸ் போயிட்டு வீட்டுல டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா மத்திய கிழக்கு நாடுகள்ல இப்போ ஒரு மிகப்பெரிய போர் வெடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் தயாரா இருக்கு. தஸ்னீம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஏஜென்சி ஈரான் போட்டு வச்சிருக்கிற ஒரு பயங்கரமான போர் திட்டத்தை வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒருவேளை அமெரிக்கா ஈரான் மேல கையை வச்சா ஈரான் எப்படி திருப்பி அடிக்கும்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கிறாங்க. அந்த பிளான் என்ன, அதனால நமக்கு என்ன பாதிப்புன்னு கொஞ்சம் விலாவரியா பார்க்கலாம். முதல்ல நாம ஈரானோட பலத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா கிட்ட அதிநவீனமான விமானங்கள் இருக்கலாம், ஆனா ஈரான் கிட்ட இருக்கிறது மிசைல் சிட்டிஸ். அதாவது ஈரான்ல இருக்கிற பெரிய பெரிய மலைகளுக்கு அடியில பல நூறு அடி ஆழத்துல கிலோமீட்டர் கணக்குல சுரங்கங்களை தோண்டி அங்கதான் அவங்க ஏவுகணைகளை அடுக்கி வச்சிருக்காங்க. இது மேல இருந்து பார்த்தா தெரியாது, அதே மாதிரி சாதாரண குண்டுகள் போட்டாலும் அது அழியாது. அமெரிக்கா ஈரானோட அணுசக்தி மையத்தை தாக்க வந்தா இந்த நிலத்தடி நகரங்கள்ல இருந்து ஆயிரக்கணக்கான ஏவுகணைகளை ஒரே நேரத்தில் ஏவுவாங்க. இதைத்தான் ராணுவ மொழியில சேச்சுரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உங்ககிட்ட ஒரு கொடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. சின்னதா ஒரு மழை பெஞ்சா நனையாம தப்பிக்கலாம். ஆனா ஊரே முங்குற அளவுக்கு மேகமே வெடிச்சு கொட்டினா கொடை என்ன பண்ணும்? அதே தான் அமெரிக்காவோட பேட்ரியாட் பாதுகாப்பு சிஸ்டத்துக்கும் நடக்கும். அத்தனை ஏவுகணைகளையும் ஒரே நேரத்தில் அதால தடுக்க முடியாது. அடுத்தது, ஈரான் இந்த சண்டையில தனியா நிக்க போறதில்ல. இவங்களுக்குன்னு ஒரு பெரிய டீம் இருக்கு. லெபனான்ல இருக்கிற ஹிஸ்புல்லா, ஏமன்ல இருக்கிற ஹூதி கிளர்ச்சியாளர்கள், ஈராக்ல இருக்கிற சில ஆயுத குழுக்கள், இவங்க எல்லாரும் ஈரானோட நேரடி ஆதரவு பெற்றவங்க. ஈரானோட பிளான் என்னன்னா, அமெரிக்கா ஈரானை தாக்க வர்றப்ப லெபனான்ல இருந்து ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்கும், ஏமன்ல இருந்து ஹூதிகள் அமெரிக்க கப்பல்களை தாக்குவாங்க. இப்படி நாலா பக்கமும் தீப்பத்தி எரியிறப்போ அமெரிக்கா அவங்க படைகளை எங்க அனுப்புறதுன்னு தெரியாம திணறி போயிடுவாங்க. இது போற ஈரான் எல்லைக்குள்ள மட்டும் வைக்காம ஒட்டுமொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கும் பரப்பி விட்டுரும். இதனால அமெரிக்காவுக்கு போர் செலவு பல மடங்கு அதிகமாகும். இப்பதான் ஒரு முக்கியமான விஷயம். நாம ஏன் இதை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டீங்கன்னா, இங்குதான் அந்த ஹார்முஸ் ஜலசந்திங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். உலகத்துல இருக்கிற கப்பல்கள்ல வர ஆயில்ல 20% இந்த பாதை வழியா தான் வருது. இது ரொம்ப சின்ன பாதை. ஈரான் என்ன மிரட்டல் விடுறாங்க அப்படின்னா, எங்க மேல நீங்க போர் தொடுத்தா நாங்க இந்த பாதையை மூடிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு வாரம் இந்த ஆயில் சப்ளை நின்னாலே உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் விலை தாறுமாறா ஏறிடும். பெட்ரோல் விலை ஏறினா லாரி வாடகை ஏறும், லாரி வாடகை ஏறினா காய்கறியோட விலை ஏறிடும், மளிகை பொருட்களோட விலை ஏறும். போர் நடக்கிறது என்னவோ ஈரான்ல, ஆனா அதோட பாதிப்பு நம்ம வீட்டு சமையலறை வரைக்கும் வரும். இதுதான் ஈரான் கையில இருக்கிற ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஆயுதம். கடைசியா ஈரானோட சைஃபர் ஆர்மி. இப்பெல்லாம் போர்க்களம் கம்ப்யூட்டருக்கு மாறிடுச்சு. அமெரிக்காவோட வங்கி சேவைகள், மின்சார விநியோகம், ராணுவ தொடர்பு, இது எல்லாத்தையும் ஹேக் பண்ணி முடக்கிறதுக்கு ஈரான் பிளான் வச்சிருக்கு. இதனால அமெரிக்க நாட்டுக்குள்ளேயே ஒரு குழப்பமான சூழல் உருவாகும். ஈரானோட ஒட்டுமொத்த ஐடியாவே இதுதான். எங்களை நீங்க அழிக்க நினைச்சா நாங்க உங்களை மட்டும் இல்ல, இந்த உலகத்தையே நிம்மதியா இருக்க விட மாட்டோம் அப்படிங்கிறதா. ஒரு பக்கம் அமைதி பேச்சுவார்த்தை நடந்தாலும் இன்னொரு பக்கம் ஈரான் இப்படி ஒரு ஷாக்கான கண்டென்ட்டை வெளியிட்டு இருக்கு. இது அமெரிக்காவை பயமுறுத்தி பணிய வைக்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஆனா வல்லரசுகளோட இந்த மோதல்ல நாம தான் பாதிக்கப்படுறோம். இது எங்க போய் முடிய போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.